இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா மெத்தட் ஓவர்ரைடிங் இன் ஜாவா. நம்ம மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம். இது வந்து மெத்தட் ஓவர்ரைடிங். நார்மலாக ஓவர்ரைடிங் அப்படின்னா மீனிங் என்ன? இப்போ 4-5 பைசைக்கிள் ஒரு 4-5 வெஹிக்கிள் வந்துட்டுருக்கு அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு வர்றவங்க என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் ஓவர்ரைட் பண்ணிட்டு தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. அப்போ எல்லா கான்சன்ட்ரேஷனும் என்ன இருக்கும், அந்த ஃபஸ்ட்டு தான் இருக்குமே தவிர அதுக்கு பின்னாடி உள்ள எல்லாமே மறைஞ்சு போயிடும். அதே மாதிரி தான் நம்ம கிளாஸில் மெத்தட் வந்து எப்படி ஓவர்ரைட் ஆகுது, எந்த வேல்யூ ஸ்டேட்டஸ் வந்து எடுத்துக்கிறாங்க இல்லை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இஃப் சப்கிளாஸ் அப்படின்னா என்னது, சைல்டு கிளாஸ் தான். மெயின் கிளாஸ் தான் வந்து பேரண்ட் கிளாஸ். ஸோ அதில் நம்ம கிரியேட் பண்ணுற சைல்டு கிளாஸ் as the same method as declared in the parent class is known as the method overloading. அதாவது என்ன இருக்கும் அப்படின்னா, பேரண்ட் கிளாஸில் என்ன கொடுக்குறோமோ அதே மெத்தட் கொடுக்கறதா மெத்தட் overriding அப்படிங்கிறதா. In other words, if a subclass provides the specific implementation of the method that has been declared by one of its parent class, it is known as method overloading. அதாவது என்ன அப்படின்னா, சப்கிளாஸில் வந்து ஏதாவது வந்து மெத்தட் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதே இதை மறுபடியும் இதில் கால் பண்ணி சொல்கிறது தான் மெத்தட் ஓவர்ரைடிங் அப்படிங்கிறது. ஸோ என்னெல்லாம் வந்து ரூல்ஸ் வச்சுருப்போம் அப்படின்னா, த மெத்தட் மஸ்ட் ஹேவ் சேம் நேம் ஆஸ் இன் த பேரண்ட் கிளாஸ். பேரண்ட் கிளாஸ்லையும் இதுலேயும் வந்து நேம் வந்து சேமாக இருக்கும், மெத்தடோட பேர். அதே மாதிரி என்னென்னா, த மெத்தட் மஸ்ட் ஹேவ் சேம் பேராமீட்டர் ஆஸ் இன் த பேரண்ட் கிளாஸ். பேராமீட்டரும் வந்து சேமாக இருக்கணும், பேர் சேமாக இருக்கணும், பேராமீட்டர் சேமாக இருக்கணும். அதுக்கப்புறம் தேர் மஸ்ட் பி அண்ட் ரிலேஷன்ஷிப், இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் கண்டிப்பாக இதில் யூஸ் பண்ணணும். அதாவது பேரண்ட் கிளாஸ், டிரைவ்டு கிளாஸ் இந்த மாதிரி நேம் சேமாக இருக்கணும், பேராமீட்டர்ஸ் சேமாக இருக்கணும், இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராப்ளம் வித்தவுட் மெத்தட் ஓவர்ரைடிங் இல்லாமல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நார்மலாக கிளாஸ் வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க, வாய்டு ரன்னு தான், அதுக்குள்ளே என்னது சிம்பிளாக வெஹிக்கிள் இஸ் ரன்னிங்னு கொடுத்துருக்காங்க. இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணுறதுனால கிளாஸ் பைக் எக்ஸ்டென்ஸ் வெஹிக்கிள். ஸோ கிளாஸ் பைக் அப்படிங்கிறது டிரைவ்டு கிளாஸ், we are extending from the vehicle. வெஹிக்கிள் அப்படிங்கிறது பேரண்ட் கிளாஸ், பைக்ன்றது சைல்டு கிளாஸ். நெக்ஸ்ட் மெயின் மெத்தட், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம், கிளாஸ் நேமுக்கு கிரியேட் பண்ணியாச்சு. ஆப்ஜெக்ட் டாட் ரன் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா எது இருக்கா மேலே இருக்கக்கூடிய அந்த இது மட்டும் தான் ரன் ஆகும், தவிர வேறு ஆகாது. அதே இதை என்ன பண்ணியிருக்காங்க இங்கே, அதே வாய்ட் ரன் கொடுத்துருக்கு. ஸோ அங்கே வந்து ஒரு சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டரில் வெஹிக்கிள் இஸ் ரன்னிங் கொடுத்தாச்சு. செகண்டாக அதே மாதிரி வாய்ட் ரன் இன்னொன்று சேம் நேம் சேம் பேராமீட்டர்ஸ் எல்லாமே கொடுத்து பைக் இஸ் ரன்னிங் சேஃப்டி அப்படின்னு கொடுக்கிறது தான் இங்கே வந்து மெத்தட் ஓவர்ரைடிங் கான்செப்ட் வருது. நெக்ஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் ஆப்ஜெக்ட்லாம் க்ரியேட் பண்ணியாச்சு. ஆப்ஜெக்ட் டாட் ரன் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா இங்கே 2 ரன் இருக்குது, மேலே ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. அதாவது வெஹிக்கிளில் ஒன்று இருக்குது, பைக் 2ல் ஒன்று இருக்குது. என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது பைக் 2ல் என்ன கொடுத்துருக்கோமோ அந்த அவுட்புட் தான் பைக் இஸ் ரன்னிங் சேஃப்டி அப்படிங்கிறது வரும். ஆல்ரெடி சொன்னேன், வெஹிக்கிள் ஓவர்ரைட் ஆகி வந்துகிட்டே இருக்கும்போது ஓவர்ரைட் ஆகி ஃப்ரண்ட்டில் எது வருதோ அதோட டேட்டாஸ் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகுமே தவிர ப்ளஸ் வந்து டிஸ்பிளே ஆகாது. இப்போ மெத்தட் ஓவர்லோடிங்க்கும் ரைடிங்க்கும் என்ன அப்படிங்கிறத டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஓவர்லோடிங் என்ன செய்யும், method overloading is used to increase the readability of the program. படிப்போம் ஃபங்க்ஷன்ஸில் வந்து எப்படி ஓவர்லோட் ஆகுது அப்படிங்கிறத ப்ரோக்ராம் வந்து ரீட் பண்ணுறதுக்கு. ஓவர் ரைடிங் என்ன பண்ணும், எல்லாத்தையும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக மெத்தட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், சூப்பர் கிளாஸ் அண்ட் சப் கிளாஸ் என்ன ஆகுது அப்படிங்கிறத மட்டும்தான் மெத்தட் ஓவர் ரைடிங்கில் பார்க்கணும். ஓவர்லோடிங் வந்து இட் இஸ் பெர்ஃபார்ம் வித் இன் த கிளாஸ். இங்கே வந்து என்ன ஆகும், நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் எடுத்திருக்கோம். இன்ஹெரிட்டன்ஸுங்கிறப்ப ஒரு பேரண்ட் கிளாஸ், அதுலேருந்து ஒரு டிரைவ்ட் கிளாஸ், இந்த மாதிரி கான்செப்ட் போயிருது. அதே மாதிரி இந்த கேஸ் மெத்தட் ஓவர்லோடிங் பேராமீட்டர் மஸ்ட் பி டிஃப்ரெண்ட். சாரி, இங்கே எழுதல. மெத்தட் ஓவர்லோடிங்கில் சேமாக இருக்கணும், அதாவது பேர் சேமாக இருக்கணும், பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து மெத்தட் ஓவர்ரைடிங்கில் சேமாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து இது கம்பல் டைம் பாலிமார்பிசம் ஓவர்லோடிங்கிறது. மெத்தட் ஓவர்ரைடிங் வந்து ரன் டைம் பாலிமார்பிசம்ல வரக்கூடியது. ஸோ பாலிமார்பிசம் அப்படின்னாலே வந்து சேம் நேம் தான்.
ஸோ கம்பைல் டைமுக்கும் ரன் டைமுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ இது வந்து கம்பைல் டைமில் நடக்கக்கூடியது, இது ரன் டைமில் நடக்கக்கூடியது. In Java, method overloading can't be performed by changing return type of the method only. Return type can be same or different in method, but you have to change the parameters. இதில் என்ன இருக்கும்? அதாவது ரிட்டர்ன் டைப் இதெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கலாம், எதுனாலும் வச்சுக்கலாம். ஆனால் இங்கே வந்து பராமீட்டர்ஸ் வந்து அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஆனால் மெத்தட் ஓவர்லோடிங்கில் ரிட்டர்ன் டைப் வந்து சேமாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம இதுவும் வந்து சேமாக இருக்கணும். அதாவது மெத்தடோட பராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து இங்கே சேமாக தான் இருக்கும் ஃபுல்லாகவே. ஜாவா மெத்தட் ஓவர்லோடிங் எக்ஸாம்பிள். ஸோ ஓவர்லோடிங் பாருங்கள். ஓவர்லோடிங் அப்படிங்கிறது ஸ்டாட்டிக் கொடுத்து இன்டீஜர் ஆடு, அதே மாதிரி ஸ்டாட்டிக் கொடுத்து நம்ம என்ன செய்யலாம், இந்த மாதிரி நம்ம வேறு வேறு வச்சுக்கலாம். அதாவது பராமீட்டர்ஸ் எல்லாமே செய்யணும். மேலே வந்து 2 தான் கொடுத்துருக்கு, கீழே வந்து 3 இதை கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே இது ஓவர் ரைடிங்கில் பாருங்கள். ஓவர் ரைடிங்கில் என்ன பண்ணியிருக்கோம், சேம் மெத்தட் வாய்ட் ஈட், இங்கே வந்து வாய்ட் ஈட் எம்டி பராமீட்டர்ஸ் எல்லாமே எம்டி பராமீட்டர்ஸ் கொடுத்து கொடுத்துருக்கு. ஸோ we can know that what is the idea.